of Jesus Christ. So today's verse is going to be Romans 8:31. What then shall we say to these things? If God is for us, who can be against us? ஸோ இது வாஸ் வந்து காட் நமக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட லைஃப் வந்து காட் நம்ம சைடில் இருக்கும்போது நம்ம எதுக்குமே வந்து பயப்படக்கூடாது. அண்ட் தென் வந்து யாருமே நம்மளுக்கு அகேன்ஸ்டாக வந்து நிற்கவே வந்து முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேரோட லைஃப்பில் வந்து நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா, காட் எப்போவுமே வந்து எல்லா பிரச்சனையிலையுமே நான் வந்து ஒரு லாஸாக வந்து கிடைக்குது, எல்லா காம்படிஷனுமே நான் வந்து லூஸாக வந்து பண்ணுறேன் அப்படின்னு வந்து நினைக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒன்று ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணி எப்போவுமே காட் நம்ம கூட தான் வந்து இருக்காரு. நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே காட் வந்து பிளான் பண்ணி தான் வந்து வச்சுருக்காரு. ஸோ அதனால் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து கீழே போகிறோன்னா இல்லை நம்ம வந்து அதை வந்து லூஸ் பண்ணுறோன்னா வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்னா வந்து காட் வந்து அதை பிளான்டாக தான் வந்து வச்சுருக்காரு. நம்மளோட லைஃப்பில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஃபெயிலியர் வந்து வருது அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து அந்த விஷயத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்து ஆகும். அதனால் நம்மளோட லைஃப்பில் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே வந்து காட் நம்ம கூட இல்லைன்றதை நினைக்காம காட் எப்போவுமே நம்ம கூட வந்து இருக்காருன்றதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிலீவ் பண்ணணும். சரி, நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா நான் கொடுத்ததுக்காக நன்றி. ஏசப்பா இந்த வருஷம் நீங்கள் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி ஏசப்பா எங்களோட லைஃப்பில் ஏசப்பா நீங்கள் வந்து எப்போவுமே எங்களோட சைடில் வந்து இருக்கீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட இருந்து எங்களோட லைஃப்பில் எல்லா விக்டரியுமே வந்து கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. Ask everything my Father Jesus Christ, praise Him. Amen. God bless you. Have a great day. Bye.